இப்ப வரைக்குமே தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை. அவங்க அவர்கள் குடும்பத்துக்காக ஒரு ஆதரவு கூட தெரிவிக்கவே இல்லையே. கனிமொழி போனதுக்கு விரட்டி அடிச்சுட்டாங்க மக்கள். ஆனா இப்ப வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை. அது என்ன ஆயிட போகுது? நடந்தது எல்லாருக்கும் தெரியுது. ஒவ்வொரு வாட்ஸ்அப்ல பிங் 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 வருது. நடந்ததுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம். அவருடைய அட்டென்ஷன் நமக்கு வேணும் என்றால், அவருடைய குரு பார்வை நம்ம மேல பண்ணணும்னா, நம்ம போய் எங்கேயாவது கள்ளசாராயம் குடிக்கணும். கள்ளசாராயம் குடிச்சு நம்ம இறந்து போகணும். அப்போ உடனே என்ன ரீல்ஸ் போடணும். இது மாதிரி எடுத்து விஷயத்த ரீல்ஸ் போடலாம். 10 லட்சம் கொடுத்துருவாங்க கள்ளசாராயத்துக்கு. ஆனா இது மாதிரி நம்ம ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு என்னன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க சும்மா இருந்தா போயிடுமா? நவ் எலெக்ஷன்ஸ் ஆர் டூ க்ளோஸ். இந்த சிச்சுவேஷன்ல கூட நீங்க சரியான அளவுல சரியான அம்சமாக சரியான ஆழத்துடன் நம்ம ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக காட்டலை என்றால் இவங்களுக்கு ரொம்ப இது கழுவுற நீர் நடுவுற மீன் இவங்க பிடிக்க முடியாது. பிடிச்சி நான் டெஃபினட்டாக சொல்லியிருப்பேன். ஆமாம் இப்படி நடந்துச்சு, நம்ம திருப்பி டிப்ளாய் பண்ணுறோம், விநியோகம் பண்ண போகிறோம். நம்ம இன்னும் 1 மாதம் இருக்க போகிறோமோ 3 மாதமாக இருக்க போகிறோம், பரவாயில்லை. அல்லது இன்னும் 5 வருஷம் வர போகிறோமோ. நிச்சயமாக உங்கள் பெண்களுக்கு மேக்சிமம் நாங்கள் உதவி பண்ணுவோம். எல்லா டீட்டெயில் இருக்காங்க பாருங்க. போலீஸ்காரர் ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் வீட்டுக்கு முன்னாலும், சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாலும் நூற்றுக்கணக்கான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆல்டுகெதர் இருக்காங்க. அவங்களை எல்லாரும் கிராமங்களுக்கு அனுப்பணும். எங்கெல்லாம் இது மாதிரி ரிப்பீட் அஃபெண்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்கு ஆரம்பம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் பெண்களை காப்பாற்றுறது ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, ஒரு செயல்முறை நடந்துட்டு இருக்குன்னா மக்கள் கிட்ட நம்ம மக்கள் ரொம்ப சாஃப்டான மக்கள், மெதுவான மக்கள், மென்மையான மக்கள், மேன்மையான மக்கள். பரவாயில்ல நடந்துருச்சு, அட்லீஸ்ட் இவங்க ட்ரை பண்ணுறாங்களே நினைப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சுத்தமாக அந்த பக்கமே பார்க்குறது இல்லை. அதை விட்டுட்டு நாங்கள் வளர்ந்துட்டோம், சமூக நீதியை காப்பாற்றிட்டோம், இதே உருட்டிட்டு இருந்தால் என்ன?